ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் பென்டன் கேமிங் தமிழ் சேனல். கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பெருசாக பண்ண போகிறதில்ல கைஸ். நான் இந்த வேர்ல்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி, அவர்னாச்சும் கமெண்ட் பண்ணாரேன்னு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்மளோட ஃபார்மு. அதுக்கப்புறம் கைஸ், இந்த வீடியோவை நான் ஃபுல்லாகவே போடுறேன், எங்கேயும் கட் பண்ணல. அப்போ தான் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நான் டைமண்ட் ஆர்மர் எடுத்துட்டேன் கைஸ். அது அப்கமிங் வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போடுறதுக்கு லேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் நருட்டோ சாப்டர் 2 அப்டேட் வந்துருச்சு கைஸ். அதனால் போன டைம் நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஜிராயா பண்டில் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க, எடுக்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைம் ஒரோச்சி மாறு பண்டில் விட்டுருக்காங்க கைஸ். அதை நான் மிஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. அதனால் கொஞ்சம் வீடியோ லேட் ஆகும். அதனால் உங்கள் பிள்ளைய பார்த்து வழக்கம் போல் மன்னிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேடர் போட்டு எப்போவுமே விளாட்லாம். என்ன மொபைல் தான் ரொம்ப ஹீட் ஆகுது. நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஐக்யூ நியோன் 10 கைஸ். நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு வில்லேஜரை பிடிச்சி வச்சுருந்தேன். அவன் ஜாம்பியாக மாறிட்டான். அப்போ என்னென்னா, என்னால் தூங்க முடியல. அதனால் நான் அவனை அடித்து கொண்டுட்டேன். நான் எப்போவுமே கைஸ் வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என் கூட யாராச்சும் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இல்லைன்னா நான் பென்டன்னு இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபாலோ கொடுத்தாலும் நான் ஃபாலோ பேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிஸ்கார்டில் பேசிட்டே விளாட்லாம் கைஸ். என் கூட விளாட்றதுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் விளாட்ணுன்னா நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் தான் கைஸ் விளாட்ணும். சர்வர் இது கிடையாது. அட்டானஸ் சர்வர் தான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னென்னா, அட்டானஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பில்டு பண்ணியிருக்கோன்னா, வீடெல்லாம் 2 வீடு கட்டியிருக்கோம். இதில் யார் யார் விளாண்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நான், டெவில் ப்ரோ, அதுக்கப்புறம் சிவா ப்ரோ, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் விளாண்டுருக்கோம் கைஸ். இப்போதைக்கு நான் மட்டும்தான் ஆன்லைனில் இருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் வில்லேஜர் ப்ரீடர். இது பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. இப்போதைக்கு கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க பிளாக்கை வச்சு தான் கைஸ் கட்டியிருக்கேன். அவன் ஒரு வில்லேஜர் மட்டும் தப்பிச்சிட்டான். அவனை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் போட்டில். இதுக்கு எப்படி போகணுன்னா, இது மாதிரி பார்க்கரெல்லாம் பண்ணி தான் கைஸ் போகணும். ஏன்னா ஜாம்பிக்கு இது மேலே ஸ்பாயின் ஆகிட்டான்னா போயிடும். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டெர்ட்டு பிளாக்கை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம இது போடணும் கைஸ். ப்ரிட்டு போட்டோன்னா அவனுக்கு ப்ரீடு பண்ணுவானுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஃபார்மு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃபார்மை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் மியூசிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பில்டு பண்ணலாம் சொல்லுங்கள் கைஸ். எல்லாமே பில்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கா வீடியோலாம் சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் மாற்றிக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் என்சாண்டிங் டேபிளும் செஞ்சுட்டேன் கைஸ். இதுதான் நம்மளோட மைனிங்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கோல்டு ஃபார்ம் வரும் கைஸ். கொஞ்சம் லேக் ஆகுது இது போட்டால், பட் பரவாயில்ல கைஸ். வீடியோவில் லேக் ஆகுது, பட் நான் விளாடும் போது பெருசாக தெரில. ரெக்கார்டு பண்ணாமல் விளாடும் போது தெரில. அப்புறம் இந்த பாண்ட்டு நானே தான் உருவாக்கினேன். நானும் டெவில் ப்ரோவும் சேர்ந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் என் அயன் ஃபார்ம் தான் கைஸ் இப்போ பார்க்க போகிறோம். எப்படா டைமண்ட் ஆர்மர் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு அப்கமிங்கில் வீடியோ வரும். ஃபஸ்ட்டு இது எடுத்ததுக்கு காரணம் சிவா ப்ரோ தான். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைனிங் பண்ணார். விடிய 24x7 விளாண்டுக்கிறோம்.
விளாட்றதெல்லாம் மேட்டர் இல்லை கைஸ். இந்த எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மாஃபார்ம் தான் கைஸ் போகிறோம். மாஃபார்ம் கட்டியிருக்கிற வீடியோ நான் போட்டேன். ஆமாம் கைஸ், நான் போட்டேன். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் அதில் வந்து பெருசாக சொல்ல, ஏன்னா வந்து அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக காட்டுறேன் கைஸ். இந்த இடத்துல கொஞ்சம் மைனிங்லாம் போனோம். இந்த வேர்ல்டில் யார் யார் டைமண்ட் ஆர்மர் எடுத்துருக்கோன்னா நானும் சிவா ப்ரோ மட்டும்தான் கைஸ் எடுத்துருக்கோம். மொத்தமாக ஒரு 94 டைமண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. நான் அந்த அப்கமிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன் கைஸ், எவ்வளோ டைமண்ட் எடுத்தோம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, என்னென்ன ரிசோர்ஸ் கிடச்சிச்சு, அது எல்லாமே சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதுவும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கும் வீடியோ வரும் கைஸ். மேபி கோல்டு ஃபார்மும் வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலும் ஒரே வீடியோவில் வரக்கு வாய்ப்பு அதிகம் தான். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன் கைஸ். நான் வந்து வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் வந்து பெருசாகவே பில்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். அது எப்படின்னா நம்ம கிட்ட இருக்க இல்லாத புக்கே இருக்கக்கூடாது. எல்லா புக்குமே இப்போ நம்ம ஏதாச்சும் அவுட்டே ஆகி நம்ம எல்லா லூட்டுமே போச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம பை பண்ணி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன் கைஸ். அப்புறம் இந்த வேர்ல்டுக்கு இன்னும் நான் எந்த பேருமே வைக்கல. என்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, பட் யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கைஸ், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம போகும்போதே அயன்கோளம் ஸ்பான் ஆகிட்டு தான் இருக்கான். இது என்னடா ட்ரெட்டில் கட்டி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அங்கே நின்று வேடிக்கை பார்க்குற கைஸ். அங்கே நின்று வேடிக்கை பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மௌனம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நான் என்ன போகலை, சிவா ப்ரோ தான் அதை வந்து கண்டுபிடிச்சாரு. அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்டேட் வரும் கைஸ். அப்புறம் இந்த அயன் ஃபார்ம் வந்து எதிர்பார்த்ததை விடவே நல்லாவே வேலை செய்யுது கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் யாராச்சும் மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலைனாலும் அவங்களுக்கு அது யூஸாக இருக்கலாம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். ஷேடர் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.